கண்டிப்பா கிளம்பி போக சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். சரிடா, அப்ப கடையில் இருங்க 2 பேரும். நான் பேங்க் வேலைக்கு ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன். வேற சரவணா, நான் போனதுக்கு அப்புறம் கடைக்கு வந்து யாராவது குடும்ப விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசினாங்கடா, உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு கேட்குறேன்னு கேட்டு போலது. மீறி பேசினாங்கன்னா வேலையை பார்த்து போய் கேருங்கன்னு சொல்லு. புரியுதா? சரிப்பா. அதை விட்டு அவங்க கேட்குற வேலைக்கு பதில் சொல்லி தெரியாத. உங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே சொல்லுவேன். நீ தானே மாமா எப்பவுமே என் கூட நின்று இருக்க. உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு மாமா. அதுக்கு என்ன பேசுமாப்ல? இங்க வேணாம் மாமா, நம்ம வெளியே எங்கேயாவது நைட்டு பேசுவோம். அது சரிதான். கடை கிடைச்சிட்டு வந்துடுறேன், நம்ம அவசியம் பேசுவோம். சரி மாமா. மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசை நான் நோக்கடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு மாமா. என்னப்பா இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விடு. கடை ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சரி மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். தைரியமா இருப்பா. என்ன சரவணா, என்னப்பா நீ இங்க இருக்க? மாமாவோட கடை தானே, நான் நிக்கிறதுல என்ன இருக்கு? அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிலோ பச்சரிசி கொடுப்பா. இருங்க. இந்தாப்பா. வேற அப்படியே புளி 1/2 கிலோ.